இப்போ விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்துட்டு சிஎம்மா பதவி ஏற்றிருக்காரு. சி ஜோசப் விஜய் எனும் நான் இந்த ஆட்சி வந்துட்டு மேபி கலைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 99.9% இருக்கு. இப்போ முதல் கையெழுத்தா வந்துட்டு 200 யூனிட் வந்துட்டு இலவசமா தரும். அது எல்லாம் கவர்மெண்ட் பண்ணுறது தான். மக்களுக்கு என்ன அடிப்படை என்னவோ அதை பண்ணால் போதும். அவர் சொன்னதை செஞ்சு காமிச்சிருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகிறதுனால தான் இப்போ டிஎம்கேவோட இதுவாகிடுச்சு. அது இவர் கரெக்டாக பண்ணார்னா அடுத்ததும் இவரே வர்றதுக்கு தான் வாய்ப்பு. இப்போ விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்துட்டு சிஎம்மா பதவி ஏற்றிருக்காரு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அவர் வந்தது உங்களுக்கு வந்துட்டு சந்தோஷமா? இன்னும் என்னென்னலாம் அவர் பண்ணணும், இந்த அரசு எப்படி அமையும் அப்படின்னு உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு இது ஃபஸ்ட்டு ஒரு கனவா மாதிரி தான் இருக்குது. அது ஏன் சொன்னோன்னா, ஒரு 3 வருஷம் ஜனநாயகம் வரைக்குமே அவரை நம்ம ஒரு ஆக்டராக பார்த்தோம். அது கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி தமிழக மக்கள் எதை நம்பினாங்க தெரியல. ஆனால் இன்றைக்கி அவர் சைன் போடும்போது உடம்பெல்லாம் சிலுக்குது. அது இன்ன வரைக்குமே எனக்கு ஒரு கனவாக தான் இருக்குது. எனக்கு இதுலேருந்து ஒன்றே என்ன தெரியுதுன்னா, அப்துல் கலாம் சொன்னார்ல, இளைஞர்கள் தான் இந்தியாவில் அதிகம் அப்படின்ட்டு. அப்போ அவர் எதை வச்சு சொன்னார் தெரியல. ஆனால் ஜல்லிக்கட்டு இருக்கும் போது அதே இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்ததுனால்தான் இன்றைக்கி நம்மளோட அடையாளத்தை காப்பாற்ற முடியுது. அதே இளைஞர்கள் தான் இன்றைக்கி ஒரு புதிய தலைவரை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லுது, ராஜாவை தள்ளி ராஜாவை கொண்டு வந்தார் கடவுள் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இன்றைக்கி அவ்வளோ ஆண்ட பரம்பரை அதை தாண்டி ஒரு வரலாற்று சாதனையாக புதிய ஒரு கட்சியாக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு, மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நான் என்ன நினைக்கிறதுனா, அத்தனை கோடி இப்போ கடன் இருக்குது, ஒரு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஸோ இன்னும் அவரை கொஸ்டின் ரைஸ் பண்ணாத கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவே ஓகேவா, ஒரு நாலேஜான ஒரு தலைவர் நம்மளுக்கு வந்திருக்காருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் சார் சிஎம் ஆனதில் வந்து ரொம்ப சந்தோஷம். பெண்கள் பாதுகாப்பு, ரோடு போடுறது, இந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பண்ணுறதுக்கெல்லாம் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யார் ஆட்சி வந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட போகிறோம். எந்த ஆட்சி வந்தாலும் எங்கள் மேலே கடன் விழும். 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்ண முடியும்? அவர் கையிலேருந்து போட்டு இது பண்ண முடியுமா? நல்லவர் தான், ஆட்சி அமைக்கிறது கஷ்டம்தான். ஆனால் இவர் மாற்றி பண்ணலாம், நல்ல விஷயந்தான். ஆனால் இவ்வளோ கடனை அடைச்சி மக்களுக்கு நல்லது செய்ய கொஞ்சம் கஷ்டம்தான். முதல்ல விஜய்க்கு வாழ்த்துக்கள்ங்க. ஆக்சுவலி அவர் அந்த பிளேசர்லாம் போட்டு உட்காரும் போது ஏதோ முதல் படத்தில் அர்ஜுன் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த சீட்டுக்கு பொருத்தமாக இருந்தது. பட் அந்த சீட்டில் வந்து முள் இருக்குமா இல்லை காற்று இருக்குமான்னு தெரியும், போதான் தெரியும். பட் 5 வருஷத்து நடக்குமான்றது எனக்கு $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஏன்னா எல்லாருமே வந்து டிஎம்கே விட்டுட்டு வந்திருக்காங்க. டிஎம்கே இடத்துல இவர் இருக்கார். ஸோ அது என்ன மாதிரி இருக்கும்னு தெரியல. நேற்று ஈவினிங் கூட எல்லோரும் வந்து டிஎம்கே பர்மிஷன் கிட்ட தான் இங்கே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன மாதிரி போர்ட்ரேட் ஆகும் தெரியல. ஸோ இந்த ஆட்சி வந்துட்டு மேபி கலைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 99.9% இருக்குது. பட் ஏன்னா அவருடைய மேனிஃபெஸ்டோலாம் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் நிவர்த்தி பண்ண முடியுமா தெரியல. விட மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேரை வந்து எதிர்த்து வந்திருக்காருல்ல. ஸோ அது கொஞ்சம் டேக்கிள் பண்ணது கொஞ்சம் $1 மில்லியன் கொஸ்டின் தான். பட் அது அசம்பிளி என்ன மாதிரி இருக்கும்னு தெரியல. அது பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி இருக்குது. நல்லது தான். புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லதுன்றதுனால தான் எல்லோரும் புதுசாக பண்ணியிருக்காங்க. அவர் வந்தால் நல்லது பண்ணுவோன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அவர் வந்தது, சிஎம்மா வந்தது. அவர் வந்து எங்களுக்கு என்ன பொருளாதார ரீதியாக எங்களுக்கு நல்லது செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் மச்சு பெற்று பார்த்தீங்கன்னா இந்த விவசாயி கடன், அப்புறம் மாணவர் கடன், அது எல்லாமே தள்ளுபடி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அவர் நாங்கள் அண்ணன் கூப்பிட்டு எங்களுக்கு ரொம்ப எமோஷன். இந்த நாள் வந்து ரொம்ப எமோஷனாக நாங்கள் மக்கள் மனசில் நிற்கிறாரு. இன்னும் அட்வான்ஸாக நல்லா செஞ்சு அதை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சு நிரந்தர முதல்வராக இருக்கணுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. இவர் ஃப்ரம் சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு. ஸோ எல்லாம் வெல் நோன் பர்சன் அவர். எல்லாருக்குமே யங்ஸ்டர்ஸு, ஈவன் கிட்ஸு, பையனே வந்துட்டு விஜய் தான் சொல்லிட்டுருப்பான். இன்னைக்கு காலையில் கூட பதவியேற்பு விழா பார்த்தோன்னே விஜயம் வந்து விஜய்ன்னு கத்திக்கிட்டே இருந்தான். ஸோ இப்போ தான் ஒரு நியூவாக வந்திருக்காரு அவர் இண்டஸ்ட்ரியிலேருந்து சிஎம்மாக. ஸோ அவருக்கு இனிஷியலாக நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு அவர் மேபி மக்களுக்கு இந்த 6 மாதம் டைமில் நல்லது எதாவது பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு அடுத்த 5 இயர்ஸ் அவர் தான். ஈவன் அடுத்த ஒரு 4 எலெக்ஷன்ஸ்லேயும் அவர் தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ முதல் கையெழுத்தாக வந்துட்டு 200 யூனிட் வந்துட்டு இலவசமாக தரும் அப்படின்னு அது எல்லாம் கவர்மெண்ட் பண்ணுறது தான். நடக்கும், கட் ஆகும், திருப்பி நடக்கும். இருக்கப்பட்டவங்களுக்கு கஷ்டம்தான், இல்லாதப்பட்டவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். கிராம மக்களுக்கு தான் சந்தோஷம். சிட்டியில் வாழ்ற நாங்களாம் வாடகை இருக்கிற வீடு. நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு மாத கணக்கில் நாங்கள் யூனிட்டுக்கு வந்து எத்தனை பெர்சன்ட் கமிஷன் கொடுத்து நம்ம வாடகை இருக்கிறோம்.
இப்போ கவர்மெண்ட்டுடைய அலாட் வந்து 5 காசு இப்போ 2 ரூபா 3 ரூபா இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. யூனிட்டுக்கு 8 ரூபா வாங்குவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, 200 யூனிட் எக்ஸ்ட்ரா போகும்போது 10 வீடு வாடகை கொடுக்குறாங்க. அப்போ 10 வீடு வாடகை எடுக்கும்போது அவங்க என்ன அதிகமாக யூனிட் போகும். அதிகமாக போகும்போது 200 யூனிட் அவங்களுக்கு கணக்கு வராது. சென்னையில் வர மக்களுக்கு கஷ்டம்தான். லோக்கலுக்கு கிராமத்தில் வர்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. போட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு வெள்ளை அறிக்கை பார்த்துட்டு அப்புறம் நான் இதை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் முதல்ல அவர் வந்து மக்களுக்கு என்ன அடிப்படை என்னவோ அதை பண்ணால் போதும். அதுக்கப்புறமா ஒரு 6 மாதமோ 7 மாதமோ 8 மாதம் கழித்து மற்றதெல்லாம் அவங்க பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம விஜய் சார் வந்த பிறகு கொஞ்சம் அந்த 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அவர் சொன்னதை செஞ்சு காமிச்சிருக்காரு. வாக்குறுதி கொடுத்தாருல, அதில் முதல் வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்காரு. இன்னும் அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து கரண்ட் வந்து கட்டணும், காசு இல்லை, இதுக்கே செலவு. ஆனால் இந்த ஒரு 200 யூனிட்ன்றது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, வசதி இல்லாத மக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு காசை சேமிக்கிறதான ஒரு வழியாக இருக்குது. அதை நாங்கள் எதிர்பார்த்தது தான். இது எல்லாமே அமலுக்கு வரணும். அவர் என்னென்ன சொன்னாரோ மேக்ஸிமம் அதில் வந்து அமலுக்கு வந்தால் இன்னும் எதிர்பார்க்குறோம். பெண்களுக்கு ஃபஸ்ட்டு பாதுகாப்பு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்கன்னா அதுவே பெரிய நல்ல விஷயந்தான். ஃபஸ்ட்டு பெண்களுக்கு. அப்புறம் ட்ரக்ஸு தான் ஓவராக இங்கே இதாகிட்டு இருக்குது. ட்ரக்ஸை மேக்ஸிமம் இல்லை, ஃபுல்லாகவே நம்ம தடை பண்ணிட்டாலே இன்னும் நம்ம நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 2வது ட்ரக்ஸும் பெண்கள் ரெண்டையுமே நம்ம சமமாக எடுத்து இது பண்ணிட்டோன்னா தமிழ்நாடு இன்னும் நல்லா டெவலப் ஆகும். மெயினாக இது 2மே போதும். இலவசம் கூட அப்புறம் பண்ணிக்கலாம். மெயினாக இதை எடுத்துகிட்டு முன்னுரிமையாக எடுத்து பண்ணோன்னா இன்னும் தமிழ்நாடு வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக மேபி டிஃபிகல்ட்டி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இபிக்கு வந்து பே பண்ணணும். அது வந்து ஃப்ரீயாக கொடுக்கணுன்றப்போ அவருக்கும் டிஃபிகல்ட்டி தான் இருக்கும், மக்களுக்கும் டிஃபிகல்ட்டி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் ஸ்டாப் பண்ண வேண்டியது தான். லைக் ட்ரக்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். மற்றது வந்து வரவேற்கத்தக்கது தான். இப்போ நிறைய இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகிறதுனால தான் இப்போ டிஎம்கேவோட இதுவாகிடுச்சு. அது இவர் கரெக்டாக பண்ணார்னா அடுத்ததும் இவரே வர்றது தான் வாய்ப்பு. அதுதான் கரெக்டு. அது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா அது போதை கலாச்சாரம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ட்ரக்ஸ் இப்போது நிறைய ஸ்கூல்ஸ்லுமே நிறைய பேர் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் ட்ரக்ஸ் இல்லாமல் இருக்கிறது ஒரு மேபி 6 மந்த் கழித்து இல்லாமல் கூட இருக்கலாம். கேர்ள்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ கண்டிப்பாக நடக்கும். ஸோ சொன்ன மாதிரி அந்த எம்ஜிஆர் ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஏன்னா இப்போது ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே நிறைய நடக்குது. எஸ்பெஷலி அந்த கேர்ள்ஸ் சைல்டு எல்லாமே இருக்கிறது. ஸோ அது கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஐ பிலீவ் இட். நடைமுறைப்படுத்தினா தான் தெரியும். அதுவும் வந்துட்டு ஃபஸ்ட்டு முதல் கையெழுத்திலே வந்திருக்கு. நடைமுறைப்படுத்தினா இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தானே தெரியும். சொல்லலாம், 1000 சொல்லலாம். ஆனால் நடைமுறைப்படுத்தும் போது உங்களை மாதிரி மீடியா எக்ஸ்போஸ் பண்ணால் தான் சாதாரண மக்களுக்கே தெரியும், இல்லைன்னா தெரியாது. காலங்காலமாக சொல்கிறாங்க இந்த மாதிரி போதை ஒழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு. அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு, ஏன்னா எல்லாமே மைக்ரேட் பீப்புள் எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க. அது யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. பண்ணால் நல்லாயிருக்கும். இது என்ன தெரியுமா பிரச்சனை, போதை வழக்கெல்லாம் நீங்கள் ஹெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய புள்ளியாக இருக்கும், அவங்கள கை வைக்க முடியல. இப்போ நிறைய பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, யாராலும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் இவர் கை வச்சு அரெஸ்ட் பண்ணால் நல்லது. பட் ஜனங்களுக்கு காமிக்கணும், இவன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லி காமிச்சினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாமே ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அதான் பின்னாடி என்ன நடக்குது யாருக்கும் தெரியல. பெண்களுக்கு சிறப்பு அதிரடி படை சொல்லிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு அது நல்லது தான். அது நல்லது தான். டெபுட்டி சிஎம் யார் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போதைக்கு ஐடியா இல்லை. பட் விஜய் சார் அவர் மைண்ட் செட்டில் வச்சுருக்காங்க. அவங்க செலக்ட் பண்ண பர்சன் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றது ஐ ஹோப். துணை அமைச்சராக இருக்கிறதுக்கு ஐடியா இல்லை யாருக்குமே. இப்போ அவங்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்கள இருப்பலையில் வந்துக்கிறாங்க. தனிச்சையாக வந்து தான் அவங்களுக்கு ஏதாவது நம்ம யாராவது நம்ம சொல்லலாம். இவங்க வந்து இழுப்பையில் வந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது யாருமே சாத்தியமாக சொல்ல முடியாது. இது வந்து ஒரு 6 மாத காலங்கள் போன பிறகு தான் என்னென்ன ஒரு முடிவு நல்ல முடிவு வரும். செங்கோட்டையன் அப்படின்ற ஐடியா அமைச்சர் செங்கோட்டையன் தான். ஏன்னா அவருக்கு தான் ஒரு 15 வயசுலேருந்து இன்ன வரைக்குமே ஒரு முழு அரசியலை தெரிஞ்சவர் அவர் மட்டும்தான். அவர் தான் கரெக்டாக எல்லாமே டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் இருந்தால் தான் கரெக்டான வழியை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். தெரியல, அப்படி இருக்கா செங்கோட்டையன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் அந்த ஏற்கனவே எம்ஜிஆர் பீரியட்லேருந்து இருக்கார்ல, அவர் வந்தால் நல்லாயிருக்கும். தேவையில்ல புசியானதெல்லாம் கொடுத்துட போகிறீங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். திரிஷா கொடுத்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. துணை முதலமைச்சராக யாருன்னா செங்கோட்டையன்னு நல்லா அவருக்கு ஒரு இது இருக்குது. அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து பக்குவம் இல்லாமல் அவருக்கு நிறைய அனுபவம் இருக்குது. அவர் வந்தால் அது நல்லது. ஏன்னா அவர் கூட இருக்கார், அது ஒன்று.
நிறைய ஆலோசனை வர்றதுக்கு அது நல்ல இதுவாக இருக்கும். அது நம்ம சொல்கிறத விட அவர் செங்கோட்டையன் இருக்கார், செங்கோட்டையன் வரலாம். அவர் வந்தால் கொஞ்சம் கைடன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஆள். இப்போ எல்லாம் இருக்க எல்லாருமே நியூ யங்கஸ்ட் இருக்காங்க. செங்கோட்டையன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள், ஆனால் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம். டெபுட்டி சிஎம் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கூட இருக்கார்ல செங்கோட்டையன், அவருக்கு அந்த தகுதி இருக்குது. அவர் கூட தான் பெட்டராக இருக்கும். துணை எம்சிக்கு வரக்கூடாது, துணை மந்திரி அமைச்சர் வேறு யாருன்னா வரலாமே. இவர் இருக்கார், ஐஏஎஸ் அதிகாரி சகாயம், அவரை போடலாமே. நேர்மையான இல்லை. இப்போ இந்த 9 அமைச்சர்களும் வந்துட்டு பதவி ஏற்றிருக்காங்க இன்னைக்கு. அவங்கள பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அவங்க இதுக்கு வந்துட்டு இதுவாக இருப்பாங்களா அப்படின்னு? அதெல்லாம் வந்து கணிக்க முடியாது இப்போதைக்கெல்லாம். இப்போ தான் வந்துக்கிறாங்க, என்ன செயல்பாடில் வந்துக்கிறாங்க, என்ன துறையில் உட்காடுறாங்கன்னு நமக்கு தெரியல. இன்னும் போகவும் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதுபடி ஒப்பனை எப்படி பார்த்து சொல்ல முடியும். 9 அமைச்சர்களும் வந்துட்டு அந்தந்த துறைக்கு கரெக்டானவங்க தான். எனக்கு தெரியலங்க, எனக்கு புசியானது எனக்கு சத்தியமாக தெரியல. பட் எனக்கு செங்கோட்டையன் தவிர மற்றவங்களாம் ப்ராமிசிங்கான எனக்கு தெரியல. பண்ணும்போது தான் தெரியும். பட் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசவே வரலையேங்க. பேசினா தானே தெரியும். நம்ம ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, ஒரு அரசியல்வாதினா இப்படி இருக்கணும், ஒரு டாக்டர்னா இப்படி இருக்கணும், ஒரு போலீஸ் அந்த மாதிரி பார்த்து பழகின இவங்களாம் பார்த்தா புதுசாக இருக்குது. பட்டு இவங்க ஸ்பான்டேனியஸாக எது கேள்விக்கு பதில் எப்படி வரும்னு தெரியல. பட் பார்த்தா தான் அது எப்படி விஜயகாந்தை ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல. அது நடந்தாலும் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆதவ அர்ஜுனாவுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தருவாங்க. ஏன்னா அவர் பார்த்தா 6 அடி இருக்காருல்ல, அவர் விளையாட்டு அதுக்கேற்ற டிபார்ட்மெண்ட்டு தான். புசியானதுக்கு என்ன தர போகிறான்னு தெரியல. நம்ம டீனவரோட எம்எல்ஏ வர எனக்கு என்னென்னா எந்த ரேலிக்கும் போகாமல் ஒரு ஃபஸ்ட்டு பாலே 6 அடித்த மாதிரி இருந்தது. ஒரு 6 சூரிய எம்சி ஆனார் பார்த்தீங்களா. ஸோ எல்லா பாலரையும் தூக்கி அடித்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஈஸியாக கிடச்சிடுச்சு. அந்த ஈஸியாக கிடைக்கிறது தக்க வைக்க முடியுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா சீமாலாம் பாவம் 20 வருஷமாக கத்தி ரொம்ப இதுவாகிட்டு அவருக்கு ஓட் பேங்க் கூட கம்மியாக இருக்குது. இவருக்கு பார்த்தீங்கன்னா எடுத்த இடத்துல 35% கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அது ரொம்ப கஷ்டம். அது எப்படி ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக இருக்கும்போது இவரால் எப்படி டேக்கிள் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா எல்லாரையும் இவர் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு செகண்டும் வந்து ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம். இல்லை அவங்க தான் எல்லாமே, அவங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் இதுலேருந்து வந்தவங்க, எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய பொறுப்பை கரெக்டாக செய்வா வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னவா இருக்குது? இப்போ தாவேக்கா வந்துட்டு ஒரு மாற்றம் சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஓட்டு அளிச்சிருக்காங்க. மாற்றம் கண்டிப்பாக நடக்குமா? மாற்றம் வரும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் பண்ணுவார். அவர் பண்ணுவாருன்றதுனால தான் மாற்றி இது பண்ணியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்கிறதுலாம் நடக்குமான்னு தெரியாது, ஆனால் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாமே அவர் சொல்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஆனால் அவர் செஞ்சு காட்டினார்னா அது வந்து பெரிய விஷயமா இருக்கும். நிறைய நம்ம சிட்டிஸை விட வில்லேஜ் சைட்லலாம் நிறைய விஷயம் அவங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னால் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மக்கள் மனசில் பிடிச்சவர் இன்னும் மக்கள் மனசு நிரந்தரமாக இருக்கணும்னா அவருக்கு வந்து மக்களுக்கு இன்னும் நல்லது பண்ணி நம்ம யாருன்றதை இந்த தமிழ்நாட்டுக்கு காட்டணும். அதுதான் நான் வைக்கிற விஜய் சார் கோரிக்கை. அண்ணா ஐ லவ் யூண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா, நன்றி. போதை தடுப்பு அது என்ன சொல்லணுன்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பாண்டிச்சேரியில் ஒயின் ஷாப் எல்லாமே இருக்குது. ஆனால் அது எவ்வளோ டீசெண்டாக நடக்குது. அங்கே ஒருத்தருமே நீங்கள் கீழே குடிச்சிட்டு படுக்கிற மாதிரியோ இல்லை ரோட்டில் குடிக்கிற மாதிரியோ நம்ம அங்கே பார்க்க மாட்டோம். ஏன் அந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், ஒரேடியாக மது அழிக்க முடியாது, ஆனால் அதுக்கான வழி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரலாம். ஸோ இப்போ டாஸ்மார்க் இருக்குன்னா அதை சுற்றி யாருமே குடிக்கக்கூடாது ரோட்டில். அதே மாதிரி குடிச்சிட்டு படுக்க ரோட்டில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே குடிச்சிட்டு போதையில் அடிமையாக இருக்கவங்களுக்கு ஒரு புதுசாக எவ்வளோ தமிழ்நாடு செலவு பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு முகாம் ரெடி பண்ணி அவங்க பட்னியாக இருந்தாலும் பாரு ஒரு வேளை சாப்பாடு போட்டு அவங்கள மாற்ற வச்சுட்டு அப்படி மாறலையா அங்கேயே இருக்கட்டும். ஏன்னா தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சம் போதை இல்லாத சின்னது தான். ரொம்ப எடுத்தோடனே பெருசாக எல்லோரையும் அட்டாக் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒரு சின்னதாக ஒரு விதையை விதைக்கணும், அப்புறம் தான் அது மரமாகும். அதே மாதிரி ஒரு சின்ன நடவடிக்கை எடுத்து அதுக்கப்புறம் டோட்டல் தமிழ்நாட்டை மாற்றலாம் அப்படின்னு தான் இருக்கும். அது கடந்த காலத்தில் விட்டதெல்லாம் இவங்க செய்யணும், அதுவும் ஒழுங்காக செய்யணும். உரையினா சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய பார்ப்போமே. இதுக்கப்புறம் நல்லா பாதுகாப்பு கொடுப்பாங்க பெண்களுக்கு, அதை நம்பலாம். என்னென்னலாம் வந்துட்டு இவங்க இன்னும் பண்ணணும் அப்படின்னு, என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்? ஏதோ 2500 ரூபா எனக்கு என்னென்னா கொஞ்சம் ஃப்ரீயெல்லாம் கொடுக்காம இந்த எஜுகேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு நமக்கு இந்த என்ன சொல்கிறது கிம்பளம்லாம் வாங்காமல் மாமூல் வாங்காமல் இருந்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பண்ணாலே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் தான். இப்போ சீமான்னு சொல்கிறதெல்லாம் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் 2500 ரூபா கொடுக்கறது, கேஸ் கொடுக்கறதுலாம் பாசிபிளான்னு தெரியல. பட் இது அதில் பண்ணுற ஃபோக்கஸ் இதில் பண்ணால் கொஞ்சம் நல்லா. எல்லாருக்கும் பாதுகாப்பு இருந்தால் நல்லது இல்லைங்க.
அதே போல் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அதெல்லாம் வந்து ஒரு ரிசல்ட் இப்போ கிடைக்காது, ஃப்யூச்சரில் கிடைக்கும். பெண்களுக்கு பிடிச்ச தலைவராக விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பெண்களாக ஆமாம், இப்போ இருக்கிற யங்கஸ்ட்டுக்கு எல்லாருமே வந்து இப்போ யாருமே வந்து ஏஜ்டு பர்சனை செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு யங்கராக நம்ம செலக்ட் பண்ணோம், ஒரு யூத் ஓட்டு இருக்கும் போது யூத் பர்சனுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு நான் நம்புகிறோம்.